மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். எல்லைகளை விஸ்தாரமாக்குங்கள் என்ற தலைப்பில் ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நம்முடைய மனதின் அறையை விஸ்தாரமாக்குகின்ற நேரம் இது. ஆவிக்குரிய தளத்தில் எல்லைகள் என்பதே கிடையாது. அதனால் நானும் என் தேவனும் என்று நாம் வாழுகின்ற இடத்தின் விரிவாக்கம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரமாகும். நம்முடைய ஆவி மனிதனின் வளர்ச்சி என்பது நம்முடைய எண்ணங்களிலும் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் பேச்சுக்களிலும் நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறதிலும் நாம் விட்டு கொடுக்கிறதிலும் மன்னிக்கிறதிலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய அன்பை நாம் அனுதின வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதிலே அது வெளிப்படுகிறது. நம்முடைய மனதின் எல்லைகள் விரிவாக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய சிந்திக்கும் தளங்களிலும் செயல்களிலும் நம்முடைய விஸ்தாரமான குணத்தை காட்ட முடியும். ஆத்துமாவின் அரண்கள் நிர்மூலமாக்கப்படும் பொழுதுதான் இவை நடக்கிறது. ஆத்துமாவின் எல்லைகள் விரிவாக வேண்டும் என்றால் வசனத்தில் இருந்து வருகின்ற வெளிச்சமும் தேவனுடைய பிரசன்னமும் மாத்திரமே இந்த ஆத்துமாவின் அரண்களை நிர்மூலமாக்கி நம்மை விஸ்தாரமான இடத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இந்த விஸ்தாரமான இடம் மனதிலே ஏற்படும் பொழுது இது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றது. நாம் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் கையாளுகின்ற விதம் சுலபமாகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் தீர்மானிக்கும் பொழுதும் நம்முடைய முடிவு தெளிவாக இருக்கின்றது. சவால்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆவி மனிதனின் வளர்ச்சியை காட்டிலும் இவை எல்லாமே சிறிதாக இருப்பதினால் அவற்றை சுலபமாக நம்மால் சமாளித்து விட முடிகிறது. பிரச்சனை நம்மை ஆளுகை செய்வதில்லை, மாறாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற தெய்வீக ஞானத்தினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நம்மளால் முடிகிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே நம்மை பாதிக்க முடியாத அளவிற்கு, நம்முடைய மனதை தொந்தரவு செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய ஆழ் மனதில் அமைதியும் தெய்வீக சமாதானமும் நிரந்தரமாக நமக்குள்ளாக வாசம் பண்ண முடிகிறது. இவை எல்லாமே எப்படி எவ்வாறு நடக்கும் என்றால் சர்வ வல்லவருடன் நாம் இணைந்து நடக்கும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவிலேயே நாம் இருக்கும் பொழுது, அனுதினமும் அவருடைய வழியிலே நாம் நடப்பதற்கு நம்மை முழுவதுமாக நாம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் இந்த விஸ்தாரமாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. தேவனை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கும் அளவு எந்த அளவோ அதுதான் நம்முடைய மனதின் விஸ்தாரமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனங்கள் பல தலைமுறைகளை தாண்டி அது எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு ஒரு சாட்சி. தேவனுடைய ராஜ்யமாகிய ஆவிக்குரிய தளங்கள் எல்லாமே எல்லையில்லாத நிலையிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தின் வாழ்விற்கு தேவைப்படுகின்ற எல்லாவற்றிற்குமே மூலாதாரணம் தேவனே. நமக்கு தேவைப்படுகின்ற அன்பு, ஞானம், அறிவு, ஆலோசனைகள், ஆரோக்கியம், பொருளாதாரம், வீடு, வசதி என்று ஏராளமானவைகள் இவை எல்லாமே தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய கவனம் தேவன் விரும்புகின்ற இந்த ஆவிக்குரிய தளத்தை நாம் விஸ்தாரமாக்கும் பொழுது தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுத்து இவை எல்லாவற்றிலும்
விஸ்தாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எல்லை இல்லாமல் நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்துகளை விரிவாக்குவதிலே அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேடல் தேவன் மீது இருக்கும் பொழுது அவருடைய அன்பையும் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்திலும் நாம் வளரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவின் எல்லைகளை நாம் விரிவாக்குவதற்கு, அவருடைய கோட்பாடுகளை இறுக பிடித்து அவற்றை நாம் கடைபிடிப்பதற்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லையில்லா நிலையிலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை எல்லாவற்றையும் விரிவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய மனதின் எல்லைகளை விஸ்தாரமாக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.